நாங்கள்லாம் இதுல சைடு ஆக்டர்ஸ், மெயின் ஆக்டர் இதோ இங்க இருக்கு. அதனாலதான் இது டிஃபரன்ஸ். படத்துல நாங்க ஆன்லைன் சொல்லி இருக்கிறோங்க. இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? இப்ப பாத்தீங்களா படம் எப்படி இருக்கு? வித்தியாசமான படம். இப்படி வித்தியாசமான படங்கள் திரும்ப திரும்ப அங்க எடுக்கணும்னா இதை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஜனங்கள்லாம் பார்க்கணும், குழந்தைங்களோட பார்க்கணும் இந்த படம். நான் அப்படிலாம் நினைச்சு நாங்க வைக்கலங்க. வணக்கம் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். என் சார்பில் மட்டுமில்ல, எஸ்ஏசி சார், டைரக்டர் இந்திரஜா, எல்லாரும் சார்பிலையும். சாதாரணமா இந்த ஒவ்வொரு படத்துலையும் நம்ம சொல்லுவோம் டிஃபரெண்ட் பிக்சர்னு. ஆனா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்றான், இது உண்மையிலேயே டிஃபரெண்ட் பிக்சர். ஏன்னா நாங்கள்லாம் இதுல சைடு ஆக்டர்ஸ், மெயின் ஆக்டர் இதோ இங்க இருக்கு. அதனாலதான் இது டிஃபரன்ஸ். ஒரு வாயில்லா ஜீவனை ஹீரோவா வச்சு வாய் உள்ளவர்களை பெருமை சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸா வச்சு எடுத்த ஒரு படம். அந்த ஒரு முயற்சிக்கு டைரக்டருக்கும் அதை விட தூக்கி விட்ட திரு எஸ்ஏசி சார் அவர்களும். அவர் என்னுடைய ஃபேவரட் டைரக்டர். உங்களுக்கு தெரியும் 80களில் எவ்வளவு படம் பண்ணியிருக்கோம் நாங்க. எப்போதுமே டிஃப்ரெண்டா ஒரு நாட்டு பிடிப்பார். அதுல அற்புதமான ஒரு நாட்டு பிடிச்சிருக்கார். நீங்க பார்த்த வரைக்கும் உங்களுக்கே அந்த ரியாக்ஷன்ல தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நம்ம நெஞ்ச தொட்ட ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் கண்டிப்பா மக்களை போய் ரீச் ஆகணுங்கிறதுக்கு உங்க உதவி தேவை, ஆண்டவனோட உதவியும் தேவை. இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் இந்த கட்டத்துல. நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். சார் சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டே இருந்தேன், ஒரு டிஃப்ரெண்டான மூவி பண்ணியிருக்கோம், ஒரு புது கண்டென்ட் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை நீங்க பார்த்துட்டீங்க இப்ப படம். நாங்கள் சொன்னது உண்மை, நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட படங்களை தியேட்டருக்கு ஜனங்களை வர வைக்கிறது உங்க கையில இருக்குது. ஒரு நல்ல படங்கள் பண்ணியிருக்கோம். டைரக்டர் இவர் தான், புது டைரக்டர், ஆந்திரால இருந்து வந்திருக்கிறாரு. அவரை என்கரேஜ் பண்ணுங்க. ஒரு புது டைரக்டர் தமிழ்நாடு கொடுப்போம். அதுக்காகவே நாங்க கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். ஏன்னா ஒரு நாயை வச்சு இந்த அளவுக்கு கமர்ஷியலா, அது எமோஷன், நீங்க பல இடங்கள்ல நிச்சயமா அந்த எமோஷனை ஃபீல் பண்ணிருக்கீங்க. பல இடங்கள்ல நாங்க என்ன நினைச்சோமோ அந்த எமோஷன் நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன் நானு. இது உண்மையிலேயே ஒரு நல்ல படம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்க எல்லாரையும் அன்போட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்டோ நான் தமிழ்நாடுக்கு வந்துருக்கேன். ஆனால் டெஃபினெட்லி மார்னிங் ஒரு காசி டாக்கீஸில் நான் பார்த்துட்டேன். ஆடியன்ஸ் சேர்ந்து எல்லா ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். அந்த ரெஸ்பான்ஸ் எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. இது எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த ரீச் ஆகணும். ஏன்னா நான் கஷ்டப்படி ஆந்திராலேருந்து வந்துச்சு இந்த படம் எடுத்தாச்சு. ஆனால் உங்களோட நம்பிக்கை வச்சு தமிழ்நாடு மக்கள் எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும் கண்டிப்பா. ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட். நீங்க தியேட்டருக்கு வந்து பார்த்துட்டுன்னா தெரியும். ஒரு நாய் வச்சு எங்க நீ மக்கள் சொல்றது சார். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு படம் ரீச் ஆகணும். அது உங்கள் கையில தான் இருக்கு. நான் படம் பத்தி ரொம்ப பேசக்கூடாது, படம் பேசணும். ஆனா படம் பேசுது. ஓகே, சார் சொன்ன மாதிரி நாயை பேசும். அடுத்த ட்ரெயில்ல அந்த டைலாக் இருக்கு. அது அந்த மாதிரி படம் பேசும். நீங்க வாங்க தியேட்டருக்கு. டெஃபினெட்லி. தேங்க்யூ வெரி மச். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஒரு அழகான படம் கூறேன்னு. ஸோ நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நீங்க தான் இதுக்கப்புறம் மக்கள் கிட்ட கொண்டு போய் அதை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அது பெரிய விஷயம். பரவாயில்ல, கண்டுபிடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. சோ கண்டிப்பா கூரன் ரொம்ப அழகான படம். இதை நீங்க எல்லாருமே பாத்துட்டீங்க. நீங்க தான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சீக்கிரம். ஏன்னா ஒரு போதைப் பொருட்கள், கத்தி, குத்து, ரத்தம் இந்த மாதிரி இல்லாம ஒரு மனிதனையும் மிக்க படத்தை நாங்க எல்லாருமே கொடுத்துருக்கோம். அழகான ஒரு டெபியூ டைரக்டர் கொடுத்திருக்காரு. ஸோ அவரையும் சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப அழகான ஒரு டீம் அண்ட் ரொம்ப தேவையான கண்டென்ட். நீங்க எல்லாமே பாத்துருப்பீங்க. நீங்க தான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சீக்கிரம் சேர்ப்பீங்கிற நம்பிக்கையோட நாங்க எல்லாருமே வெயிட் பண்றோம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். தன் மகன் ஒரு கன்றை தேர்காலில் இட்டு கொன்று விட்டான் என்பதற்காக ஆராய்ச்சி மணி அடித்த பசுவின் குரலை கேட்டு தன் மகனை கொன்று நீதி வழங்கிய மனுநீதி சோழனுடைய
மண் இது. நம்மை நம்பி ஒரு தாயாகிய நாயின் குரலை கதையாக இயக்குனர் நிதின் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த பூமி மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கும் கூட என்கிற ஒரு சூழலியலை ஒரு கதையாக்கி தந்திருக்கிற நிதினை நாம் ஆதரிக்க வேண்டும். இந்த நல்ல செய்தியை, அன்பை பகிர்கிற, அறத்தை பகிர்கிற இந்த படத்தை மக்களிடத்திலே எடுத்து கொண்டு போய் சேர்க்கின்ற பேருதவியை நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் என்று இந்த கூரன் குழுவின் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. படத்துல முன்னாலுமே ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் நல்ல ஆனா அது ஒரு சொல்லியிருப்பீங்க. எந்த கட்சி வந்தாலும் அரசியல் வந்தாலும் இந்த டாஸ்மாக மூட முடியலன்னு சொல்லியிருக்கீங்க படத்துல டைலாக். புதுசா இப்ப கட்சியில உருவாயிருக்கு. நம்ம பையன் கூட கட்சி வந்தாரு. டாஸ்மாக மூடுறதுக்கான வழி திறக்கப்படுமா? வந்த உடனே அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டீங்கன்னா, நான் ஒரு திரைப்பட எழுத்தாளன், டைரக்டர், நடிகன். இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கருத்தை படத்துல சொல்லியிருக்கேன். பொதுவா எந்த கட்சி வந்தாலும் இது பண்ணிட்டு இருக்கு. புதுசா வர்றவங்க அதை ஒழிக்கணும். அதான் என்னுடைய ஆசை. ஒழிக்க வைக்கிறது உங்க கையில இருக்கு. அரசியலோட சேர்த்து திரைப்படம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு சமுதாய கடமை இருக்கு இல்லையா? அப்படி இருக்கப்ப இந்த படத்தோட பார்த்தா வில்லன் ட்ரிப்ஸ் அடிக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க. அது ஓரளவு பரவாயில்ல. ஆனா பல படங்கள்ல ஹீரோக்களே ட்ரிப்ஸ் அடிக்கிற மாதிரி தான் வருது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் கூடாதுன்னு தாங்க சொல்லியிருக்கேன். அப்புறம் ஏற்கனவே ஒரு சின்ன இந்த படத்துக்கு பூரன் அறிவான்னு வச்சிருக்காங்க. ஏன்னா பூரன்னா நாய் வச்சிருக்கீங்க. ஆமா, சிங்கமும் நடிச்சிருக்கு. இல்லைன்னா வயது தாண்டி சண்டை காட்சி வயதான சிங்கம். அதாவது சிங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் சீற்றம் குறைவதுண்டாங்கிற மாதிரி இந்த வயதிலும் ஒரு ஃபைட் சீன் நான் கேட்டுக்கிறது, இப்படி நல்ல படங்கள் ரேரா தானே வருது. நல்ல படம் தானே இப்ப எடுத்து நீங்க பார்த்தது. நான் கேட்கறது பதில் சொல்றேன். இப்ப பாத்தீங்களா படம் எப்படி இருக்கு? வித்தியாசமான படம். வித்தியாசமான படம். இப்படி வித்தியாசமான படங்கள் திரும்ப திரும்ப அங்க எடுக்கணும்னா இதை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஜனங்கள்லாம் பார்க்கணும், குழந்தைங்களோட பார்க்கணும். இந்த படம் ஃபேமிலியோட பார்க்க வைக்கணும். அப்படி பார்க்க வச்சீங்கன்னா இது மாதிரி நல்ல படங்கள், வித்தியாசமான படங்கள் நிறைய ஆடியன்ஸ் போகும். நீங்கிறதுனால ஒரு கேள்வி, ஒரு செய்தியை நீங்க சொல்லிருக்கணும்னு இந்த படத்துடைய நாயகனான நீங்க ஒரு நாயகர் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமேலும் ஒரு பெரிய கேஸ்ல ஜெயிக்கிறீங்க. இந்த நாய் சம்பந்தமான கேஸ் அது மாதிரி ரியல்லி கொஞ்சம் அரசியல் விட்டு ஒதுங்கின மாதிரி இருக்கு. மறுபடியும் அரசியல் சாதிப்பீங்களா? எனக்கு அரசியல் ஆசை போயிடுச்சு. அதெல்லாம் அது வேண்டாம். இப்போ அரசியலை பத்தியே பேசலாம். படத்துக்கு ப்ரமோஷன் கொடுங்க. அதுதான் நான் திரும்பி கேட்கிறேன். இங்க போய் நீங்க டைவர்ட் பண்ணி டோட்டலா மாத்திட. ஓகே, நன்றி. அம்மா, கிட்டத்தட்ட 100 தியேட்டர் கொடுத்துருக்காங்கப்பா. இந்த 100 தியேட்டர் ஓடினாவே போதும். அது ஓட வைங்கன்னு போதும். அதுக்கு மேல எங்க படம் அந்த 100 தியேட்டர்ல நல்லா ஓடி ஜனங்கள் பார்க்க வச்சு அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்காகத்தான் இது. ஜென்ரலா படம் முடிஞ்ச உடனே இப்படி எல்லாம் உட்கார்ந்து நாங்க பேசிட்டு இருக்கிறது இல்லை. இதுக்காகத்தான் இதை பேசுறோம். நீங்க உங்கள்கிட்ட திரும்ப கேட்கறது இது ஒரு வல்காரிட்டி இல்லாத ஒரு இதுல ஒரு பெரிய கமர்ஷியல் இல்லாத ஒரு அழகான ஒரு படம். ஒரு புது கண்டென்ட் கொடுத்துருக்காரு இல்லையா? அதை ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுங்க, தயவு பண்ணி. அதான் நான் கேட்கிறேன். ஓகே, வணக்கம். படத்துல நாங்க ஆண் நாயின்னு சொல்லி இருக்கிறோங்க. இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? சின்ன சின்ன நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேருங்க, தயவு பண்ணி. வணக்கம். இந்த படத்தை பத்தி தயவு பண்ணி கேளுங்க. நாய் பைரவான் தாங்க சொல்லுவாங்க ஆன்மீகத்துல. அது தெரியாதா? நான் அப்படிலாம் நினைச்சு நாங்க வைக்கலங்க. அப்படிலாம் நினைச்சு பைரவான்றது ஒரு கடவுளுடைய பேரு. அது நாய் வாகனம். அது அந்த மைண்ட்ல நாங்க வச்சோம். ஒரு பவர்ஃபுல்லான பேரு பைரவான்றது.
ஓகே சார் தேங்க்யூ